இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செட்டப் தான் என்னோட மானிட்டர். ஸோ இப்போ இந்த மானிட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சிங்கிள் கண்ட்ரோல் பட்டன் மட்டும்தான் இருக்குது, அது சென்டரில். இப்போ இந்த சென்டரில் இருக்க அந்த கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பாருங்கள் இங்கே பிக்சர் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இப்போ இந்த பிக்சர் மோடில் போனதுக்கப்புறம் கஸ்டம், ரீடர், ஃபோட்டோ, சினிமா, கலர் வீக்னஸ், கேம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் கஸ்டம் அப்படின்றதுக்கும் ரீடர் அப்படின்றதுக்கும் ஸ்க்ரீன் பிரைட்னஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு மொபைலில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. உங்கள் மானிட்டரில் இந்த ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் இதை வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஒரு பிராண்ட் மானிட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் மானிட்டரில் இந்த ரீடர் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்கிட்ட கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் கொடுத்த எல்லா மெஷின்லேயுமே வந்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்க மானிட்டர் மட்டும் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் மானிட்டரில் இந்த ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஐ ஸ்ட்ரெயின் வந்துட்டு ரொம்பவே கம்மியாகும். அப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.